Hi everyone, welcome to Veranda Race. English is easy. See, உங்களுக்கான வங்கி தேர்வுக்கான இலவச ஆன்லைன் லைவ் கிளாஸ் ஜனவரி 24th வென்ஸ்டே ஈவினிங் 7 o'clock வருது. நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி இருக்குங்கிற டெமோவை கோகுல் சார் லைவ் ஜூம் கிளாஸாக ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஜனவரி 24th வென்ஸ்டே 7 o'clock லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் உபயோகப்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு செக்ஷன் vocabularyயோட homonyms. Okay, so what are homonyms? Homo அப்படின்னு சொன்னால் the same, nyms அப்படின்னா name. ஸோ சேம் நேம் இருக்கக்கூடிய வேர்ட்ஸில் உங்களுக்கு க்ளோஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ தனியாக இது ஹோமோனிம் அப்படின்னலாம் செக் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு கிளாஸுக்கோ ஒரு ஃபில்லர்ஸுக்கோ இல்லை ஒரு ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் இருக்கக்கூடிய ஏதானும் ஒரு வேர்டோட சினானிம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ சினானிம் ஆன்டனிம் மாதிரி ஹோமோனிம். ஓகே, ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோடைய இன்ட்ரிகேட் டிஃப்ரென்ஸ் எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தட் வேர்ட் நிம் tells about name. Okay, so homo means it is the same family. Okay, same family is called homo. Different family irundal hetero. ஓகே, ஸோ ஹெட்ரோஜீனியஸ் ஹோமோஜீனியஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சேம் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நேம் அப்படின்னு சொல்கிறது ஹோமோனிம். சினானிம் அப்படின்னா சேம் மீனிங் உள்ள நேம். ஆன்டனிம் ஆப்போசிட் மீனிங் உள்ள நேம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது வருது. ஸோ வாங்க இப்போ நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், யோர் பர்ஃப்யூம் ஹேஸ் அ வண்டர்ஃபுல் சென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நான் உடனே ஆன்சர் நானே கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்னன்னா இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எல்லாமே சென்ட் தான். அது ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்ட். ஸோ ப்ரொனன்சியேஷன் ஆர் ஸ்பெல்லிங் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதோடைய இன்ட்ரிகேட் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம காதால் மட்டும்தான் கேட்டிருக்கோம் சென்ட்டுன்னு சொல்லிட்டு. இங்கே நேராக பார்க்கும்போது இந்த இடத்துல எந்த ஸ்பெல்லிங் உள்ள சென்ட் வருது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ திஸ் ஸ்பெல்லிங் இஸ் த ரைட் ஒன் ஃபார் திஸ் பிளேஸ். ஓகே, வாட் ஆர் த மீனிங்ஸ் ஃபார் தி அதர் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் ஏன்னா இதை நீங்கள் ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் செஞ்சாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் திரும்ப வீடியோ பார்க்கும்போதும் உங்களுக்கு வேறு வேர்ட்ஸோடைய மீனிங்ஸ் தெரியலாம். ஸோ இந்த சென்ட் அப்படின்னா இதில் என்னென்னா இர்ரெலவெண்ட்டாகவும் கொடுக்கல, ஒவ்வொருத்துக்கும் மீனிங் இருக்குது. இந்த சென்ட் அப்படின்னா எ மானிட்டரி யூனிட் இன் வேரியஸ் கண்ட்ரிஸ். இப்போ நம்ம ஊரில் பைசா அண்ட் ருப்பீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் சென்ட் அண்ட் டாலர்ஸ் இல்லைன்னா பென்னி அண்ட் டாலர்ஸ் அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மானிட்டரி யூனிட் சிங்குலர் தான் சென்ட்டு, அதோடைய ப்ளூரல் தான் சென்ட்ஸ். இஸ் இட் கிளியர்? இந்த சென்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் சென்ட். ஸோ சென்ட், சென்ட், சென்ட் இது ஒரு verb. ஸோ இது V3, இது V2, இது V1. Is it clear? ஸோ இதோடைய V2 தான் இது. ஸோ இந்த இடத்துல verb இல்லை, நமக்கு ஒரு நவுன் தேவை. ஸோ நவுன்னு பார்த்தா இது மூணும் நவுனு, சென்ட்டு, சென்ட்டு, சென்ட்ஸு. இது ரெண்டும் ஒரு மானிட்டரி யூனிட்டாக இருந்தால் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க, நிறையா செலவழித்தாங்க, அவங்க இதை வச்சு வாங்கினாங்க அப்படியெல்லாம் சொன்னால் நம்ம அந்த சென்ட் ஆர் சென்ட்ஸ். காஸ்ட் பற்றி பேசியிருந்தால் இதே பர்ஃப்யூமோடைய காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தால் சம்வேர் அரவுண்ட் ஒரு 200 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த இடத்துல பர்ஃப்யூம் அப்படின்னு அந்த பர்ஃப்யூமுக்கு நல்ல ஒரு அரோமா வாசனை இருக்கிறதுன்னு சொல்கிற அந்த மீனிங் இந்த சென்ட். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட், I banged my dash on the leg of the table. I banged my dash on the leg of the table. ஸோ டக்குன்னு பார்க்கும்போது ஐ பேங்க்டு மை லெக்குன்னு கூட படிச்சிடலாம். நான் அப்படி தான் அதை நினச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் நிதானமாக படிக்கும்போது ஓ லெக் ஆஃப் த டேபிளா அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் எல்லாமே ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா டூ. ஸோ இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் எந்த ஸ்பெல்லிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ பேங்க்டு மை டோ.
I banged my toe on the leg of the table. toe அப்படின்னால் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுது கைக்கும் விரல்கள் கால்க்கும் விரல்கள். ஆனா இங்கிலீஷ்ல கை விரல்கள் வந்து fingers, கால் விரல்கள் toes. Is it clear? So I banged my toe on the leg of the table. So ஏன் இதெல்லாம் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா two அப்படிங்கிறது ஒரு நம்பர். I banged my two அப்படின்னு வராது. இந்த TOO two அப்படின்னு சொன்னால் in addition also. I banged my head and toe too அப்படின்னு சொல்லலாம். அதையும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அதனுடன் ஆல்சோ அதுக்கு பிளேஸ்ல வர்றது to. இந்த TO2 வந்து towards, from this time to this time, I am going to Bangalore. அந்த மாதிரி towardsன்னு சொல்ற preposition to அப்படின்னு சொல்றது ஒரு addition சொல்ற conjunction. To is the noun. My toe என்னுடைய ஒரு noun. ஸோ என்னுடைய கால் விரல், tip or end point of the leg அப்படின்னு நம்ம ஒரு டிக்ஷனரி மீனிங். தமிழ்ல நான் தான் சொன்னேன் கால் விரல்கள். ஓகே, third one. The teacher gave a dash test today. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இதுக்கு பெரிய ரிசர்ச் எல்லாம் செய்யணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம டே டு டே இதை நம்ம இங்கிலீஷ் செக்ஷனில் பார்த்துட்டே இருக்கோம். கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, த டீச்சர் கேவ் அ கிளாஸ் டெஸ்ட் டுடே. பட் இதை கிளாஸ்ன்னு படிக்காதவங்க சில பேர் வந்து இந்த கிளாஸ், இந்த கிளாஸ்டுன்னு எடுத்துடலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ப்ரொனன்சியேஷன் ஒன்று தான். இதுவும் கிளாஸ் அப்படின்ட்டு. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்? எல்லாமே வேர்ட்ஸ் இருக்கு, ஆனால் ஏன் இங்கே அதெல்லாம் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோஸ் ஆர் க்ளோஸ்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆப்போசிட் ஆஃப் ஓப்பன். ஓப்பன் அப்படின்னால் திற, க்ளோஸ் அப்படின்னால் மூடு. ஸோ அதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் க்ளோஸ்ட். இஸ் அ கிளியர்? ஆப்போசிட் ஆஃப் ஓப்பன்னா க்ளோஸ், மூடு, கதவை மூடு, க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் க்ளோஸ்டு. க்ளாஸ், க்ளா அப்படின்னா இப்போ நம்ம கை விரல் கால் விரல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நகம், அதாவது பேர்ட்ஸோடைய ஆர் விலங்குகளுடைய கூரிய நகத்தை, கூரிய நகம், a curved pointed horny nail. ஸோ வெறும் நகம் இல்லை, நம்மளுடைய நகத்தை நம்ம க்ளான்னு சொல்ல முடியாது. அந்த நான் ஆக்சுவலாக பிக்சர்ஸ் போடணும்னு நினச்சேன், ஆனால் டைம் இல்லை. கூரிய நகங்கள் வைல்ட் அனிமல்ஸுக்கோ இல்லைன்னா ரெப்டைல்ஸுக்கோ இல்லை பேர்ட்ஸுக்கோ இருக்கக்கூடிய கூரிய நகங்களுக்கு தான் க்ளாஸ். ஸோ நம்மளுடைய பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்கிறதுக்கு பேர் க்ளாஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு மீனிங்ஸுக்காக நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம். The online dash starts on 20th November. இப்போ இந்த starts on வந்து பார்த்துக்கோங்க, இது நம்ம 120 கிராமர் ரூல்ஸில் நம்ம இதை போடுறோம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம்னு சொல்லக்கூடாது, ஸ்டார்ட்ஸ் ஆன். ஓகே, இதை நம்ம ஒரு கிராமர் ரூலாகவே நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம்னு சொல்லிடுவோம். ஸோ அதில் எரர் கொடுக்குறோம் நாங்கள். அன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது இல்லை, அன்று ஆரம்பிக்கிறது. அன்றிலிருந்து ஆரம்பிக்க எப்படி முடியும்? அன்று ஆரம்பித்து தொடங்குகிறது, ஐ மீன் அது தொடருகிறது. அன்று ஆரம்பித்து தொடர்கிறது, ஆனால் அன்றிலிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்டார்ட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டோம். தி ஆன்லைன் சேல், ஷேல், சேல்ஸ், சேல். ஸோ இந்த நாலத்துக்கும் என்ன க்ளோஸ் மீனிங், என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரே மாதிரி சொல்லுவோம். தி ஆன்லைன் சேல், ஏன்னா இதுக்கானோ ஷேல் அப்படின்னு சொல்லலாம், இதுக்கு சேல்ஸ் அப்படி கொஞ்சம் மாறுது, ஆனால் அந்த ஏ அண்ட் டி ஒரே மாதிரி இருக்கு. தி ஆன்லைன் சேல் ஸ்டார்ட்ஸ். சேல், இப்போ இதில் மீனிங் என்ன? ஆன்லைனில் என்ன பண்ணுறாங்க? இந்த சேல் அப்படின்னால் மிதப்பது, இந்த டீல இருக்கிற சேல் அப்படின்னால் விற்பனை. ஸோ ஆன்லைனில் விற்பனை. ஓகே, இப்போ ஏன் சேல்ஸ் வரக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் ஷேல்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் த பிக்சர். மற்றதுக்கும் பிக்சர் போடணும்னு போட்டிருக்கேன்னு நினச்சேன், போடலை. ஸோ இந்த ஷேல் வந்து இதுதான்.
ஓகே, ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாக புரியாதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பிக்சர் போட்டிருக்கேன். சாஃப்ட் ஃபைன்லி ஸ்ட்ராட்டிஃபைட் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இதை வந்து நம்ம ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜியாகிரஃபி மாதிரி. செடிமெண்ட்ரி ராக், கன்சாலிடேட்டட் மட் ஆர் கிளே, ஸ்பிளிட் இன்டு ஃப்ரெஜைல் பிளேட்ஸ் அப்படின்னாலாம் சொன்னால் புரியாது. ஸோ இதற்கு பெயர் தான் ஷேல். ஸோ அங்கங்கே பாறை வந்து இந்த மாதிரி பிளேட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த செடிமெண்ட்ரி ராக்கோடைய பிளேட்ஸ்க்கு பேர் தான் ஷேல். ஸோ இந்த இடத்துல அது நமக்கு தேவையே இல்லை. ஆன்லைன் செயில் அப்படின்னா a piece of material extended on a mast to catch the wind. ஸோ மிதப்பது, அந்த ஒரு ஷிப்போ ஒரு சின்ன படகோ அது மிதக்கிறதுக்கு அந்த காற்றுக்கு எதிரே இருக்கக்கூடிய துணிக்கு சேல் ஆர் ஜென்ரலாக மிதப்பது அதுக்கு சொல்லலாம். சேல் வந்து எ டிஸ்கவுண்டட் ப்ரொமோஷன் நார்மலி ஃபார் அ லிமிடெட். இப்போது இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். இப்போ சேல்ஸுக்கும் சேலுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்லைன் சேல்ஸா ஆன்லைன் சேலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சேல் ஸ்டார்ட்ஸ் ஆன் 20th நவம்பர் கொடுத்துட்டாங்களா, அப்போ அது ஒரு லிமிட்டெட் பீரியடா. ஆனால் சேல்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியுடைய ஃபோர்காஸ்ட், ஃபுல் மொத்த மதிப்புக்கும் என்ன தேவை, எப்படி விற்பனை அப்படின்னு சொல்கிறது சேல்ஸ். ஓகே, எக்ஸ்பெக்டட் டோட்டல் ஒர்த் ஆஃப் குட்ஸ் ஒரு கம்பெனியோடது இருந்தால் அது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு விற்பனையை பற்றி பேசுவதனால் இது சேல். இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம அந்த இடத்துல ஆன்சரை மாற்றி போட்டுறக்கூடாது. அதனால தான் இவ்வளோ கவனமாக ஒன்று எது தேவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, வாட் டேஷ் டு யூ டேக் டு ஒர்க்? வாட் டேஷ் டு யூ டேக், வாட் டைம் கேட்கலாம் இல்லையா, வாட் டைம் டு யூ டேக் டு ஒர்க், எவ்வளோ நேரம் எடுப்பீங்க உங்கள் ஒர்க்குன்னு. ஆனால் இங்கே ஆப்ஷன் வந்து வேற எதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போனா எந்த வழியாக போகிறாய், ஸோ நீங்கள் எந்த ரூட் எடுக்கிறீங்க, இது நம்ம எல்லாருக்கும் ரூட்டுன்னு தெரியும். ஓகே, எந்த ரூட், அதுக்கு ஸ்பெல்லிங், இந்த ஆப்ஷனில் எந்த ஸ்பெல்லிங் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். வாட் ரூட் டு யூ டேக் டு ஒர்க், வாட் ரூட், இந்த ஸ்பெல்லிங் தான். ஸோ இதுவும் ரூட், இது ரூட்ஸ் எல்லாம். ஸோ இது ஏன் மற்றது வராது அப்படின்னு பார்க்கலாம். ரூட், திஸ் ரூட் மீன்ஸ் டிஃபீட் அண்ட் காஸ் டு ரிட்ரீட் அண்ட் டிஸார்டர். இப்போ வந்து ரவுட்டர்னு சொல்கிறோம் நம்ம, அந்த வைஃபைக்கு வைக்கிற மோடம், அது ஏன்னா அது வழியாக பரப்புவது, அது வந்து அதன் வழியாக, இந்த மோடம் வழியாகன்னு சொல்கிறதுனால அது ரவுட்டர் அப்படின்னும் சொல்கிறோம். இஸ் இட் கிளியர்? அதையும் ரவுட்டர்னு சொல்கிறோம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு. இது ஆக்சுவலாக ரூட்னு சொல்கிறோம். டிஃபீட், ஒருத்தரை ஃபால் செய்ய வைப்பது டிஃபீட், அண்ட் காஸ் டு ரிட்ரீட். ஓகே, நம்ம ஒருத்தரை வீழ்த்தி அவங்க திரும்ப நம்மளோட இது பண்ணுறாங்கல்ல, அதற்கு பதில் ஏதானு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் ரூட். ஓகேவா? இந்த ரூட் வந்து the fundamental basic, அதாவது பிளான்ட்டோடைய வேர், பிளான்ட்டோட ஒரு மரத்துடைய வேர் அப்படிங்கிறது ரூட்டு. அந்த வேர் சொல்கிற இடத்துல எதற்குமே ஒரு அச்சாணியாக, ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கிறத நம்ம ரூட், பேஸாக இருக்கிறத சொல்கிறோம். இந்த ரூட்டு தான் பாதை, a way or course taken from one point to another point. ஸோ பாதை, ஸோ எந்த பாதையை நீங்கள் எடுக்கிறீங்க. ரூட்ஸ் அப்படின்னால் இது வந்து he she itக்கு நம்ம ஆன்சரில் கொடுக்கக்கூடிய ஒரு verb, அவ்வளோதான். ஓகே, 6th, I wonder if they will change dash plans. ஸோ அவங்க பிளான்ஸை மாற்றுவாங்களா அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. ஸோ அது பயத்துலேயும் தோணலாம், ஆச்சரியத்துலேயும் தோணலாம், ஒரு கியூரியாசிட்டி. அவங்களுடைய பிளான், அவர்களுடைய பிளான்ஸ். அப்போ அந்த அவர்களுடைய இது வந்து நிறைய பேர் இந்த ஸ்பெல்லிங்கில் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதனால தான் இந்த ஒரு கொஷின் எடுத்திருக்கேன். அவர்களுடைய பிளான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது திஸ் இஸ் த ஸ்பெல்லிங், தேயர், அவர்களுடைய. I wonder if they will change their plans.
அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் தேர், திஸ் இஸ் தே ஆர், திஸ் இஸ் தேர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸாக இருக்கும் ஸ்பெல்லிங் அண்ட் ப்ரொனன்சியேஷன், ஆனால் மீனிங் மாறுது. ஸோ அவர்களுடையன்னு சொல்லும் பொழுது தேர். அப்போ இந்த தேர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஐ வண்டர் இஃப் தே வில் சேஞ்ச், தேர் பிளேஸ் வராது. தேர் அப்படின்னு சொன்னால் அங்கே, ஹியர் அப்படின்னால் இங்கே, பிளேஸ் அங்கே அப்படின்னு சொல்றது தேர். தே ஆர் பாருங்க, இந்த தே ஆர் கான்ட்ராக்ஷன், சுருக்கம். அந்த தே ஆருங்கிற அந்த ஒரு ஏவை எடுத்துட்டு நம்ம அப்போஸ்ட்ரோஃபி போடுறோம், அவ்வளோதான். தட் இஸ் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா சுருங்குவது. ஸோ தே ஆர் அப்படிங்கிறது தான் இது. ஓகே, தே ஆர் பிளான்ஸ் வராது, தே ஆர் ட்ராவலிங், ஐஎன்ஜி வரணும் அதுக்கு பிறகு. அதனால இந்த வேர்டை நம்ம இங்கே எலிமினேட் செய்கிறோம். தேர் அவர்களுடைய பிளான்ஸ். ஸோ திஸ் இஸ் பொசசிவ் அட்ஜெக்டிவ், ஷுட் பி ஃபாலோட் பை அ நவுன். ஸோ இங்கே பிளான்ஸ் வந்து நவுன். இஸ் இட் கிளியர்? ஸோ எப்போவுமே ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா அது வந்து ஒரு நவுனை குறிப்பது. ஸோ எப்போவுமே பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு பின்னால் நவுன் வரும். இப்போ தேர்ஸ் என்ன அப்படின்னா பொசசிவ் ப்ரொனவுன். ஐ கிவ் யூ தேர் பிளான்ஸ், this plan is theirs. நம்மளுடைய அவர்களுடைய பிளான்ஸ், இந்த பிளான் அவர்களுடையது. ஸோ இதற்கு பிறகு எதுவுமே வரக்கூடாது, இதற்கு பிறகு எதுவுமே போட மாட்டோம், ஃபுல் ஸ்டாப் தான். புரியுதா? அதனால இங்க தேர்ஸ் வராது, ஏன்னா தேர் பிளான்ஸ். ஒன்று நம்ம சொல்லலாம் இது அவர்களுடைய பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்த பிளான் அவர்களுடையது. ஸோ தமிழ்லையும் அது அப்படியே முடிச்சிடுறோம், அவர்களுடையது பிளான்ஸ்னு வராது இல்லையா? அதே மாதிரி தேர்ஸ் பிளான்ஸ்னு வராது, தேர் பிளான்ஸ். ஓகே, இதை வேற மாதிரி எழுதுறோம், அவ்வளோதான். தமிழ்லையும் வேற மாதிரி கொடுக்குற மாதிரி இங்கிலீஷில் ரெண்டு விதமாக கொடுக்குறோம் ஓனர்ஷிப்பை. Now question number 7. There are only a few people who still dash letters. ஸோ இது வந்து என்னோட பீரியட்லைங்க, நான் இன்னி வரையில் நிறைய லெட்டர் ரைட்டிங் சொல்லி கொடுத்துருக்கேன். அதோடைய ஃபார்மேட் இப்போவும் எஸ்எஸ்சிக்கு ரைட்டிங்கில் நம்ம லெட்டர் ரைட்டிங், ஃபார்மல், பிஸ்னஸ் அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் என்னுடைய ஜென்ரேஷன்லேயே அந்த லெட்டர் ரைட்டிங்னு எழுதுகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எனக்கே வந்ததில்லை. அப்போவே நமக்கு வந்து டெலிஃபோன் வந்துருந்துச்சு, லேண்ட்லைன், அப்புறம் கொஞ்சம் பீரியடில் மொபைல் வந்தாச்சு, அப்புறம் இமெயில் வந்தாச்சு. ஓகே, ஸோ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர் தான் லெட்டர்ஸ் எழுதுகிறாங்க. ஸோ எழுதுவது, ஸோ ஹூ ஸ்டில் ரைட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஸ்பெல்லிங். இங்கே ஒரு ரைட், இதில் ஒரு ரைட், இதில் ஒரு ரைட், 3 ரைட் இருக்கு. ஏன் அதெல்லாம் வரல, அது எங்கே வரும் அப்படின்னு பார்க்கலாம். ரைட், இந்த ரைட் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஆர் அதர் சாலம், நம்மளுடைய சடங்கு. ஸோ சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ரைட்ஸ். ஓகே, ஸோ ஒரு கல்யாணத்துலேயோ இல்லை ஒரு கெட்ட விஷயத்தில் நம்ம சில சடங்குகள் செய்கிறோம் இல்லையா, அவங்க ஃபேமிலி முறைப்படி, அதற்கு பெயர் தான் இந்த ரைட். ஓகே, ரைட். எ மேக்கர் ஆர் பில்டர், லைக் எ மேக்கர் ஆர் பில்டர்னு சொல்கிறாங்க. playwright, Shakespeare is a playwright. நம்ம திருவள்ளுவர் is a song write. ஸோ அவர் எழுதியிருக்கு, நம்ம வந்து poetன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ட்ராமா எழுதுகிறவரை playwright. ஷிப்பை செய்கிறவங்களுக்கு ஷிப் ரைட். ஸோ பிளே ரைட்டர் சொல்லக்கூடாது, பிளே ரைட். அந்த ஸ்பெல்லிங்கும் இதுதான். ஷேக்ஸ்பியர் இஸ் அ பிளே ரைட். நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார், கலைஞரெல்லாம் ட்ராமாக்கு எழுதுனாங்க இல்லையா, வசனம் எழுதுனாங்க, அவங்க பிளே ரைட். இஸ் இட் கிளியர்? திஸ் ரைட் தான் உங்களுக்கு எழுதுவது. இது வந்து சைடு, சைடை குறிப்பது, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, அந்த சைடை குறிப்பது, இல்லைன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்கிற ரைட். ஓகே, நெக்ஸ்ட். ரித்தேஷ் கேன் பிளே அ ஃபியூ டேஷ் ஆன் த கிட்டார். ஸோ இப்போ கிட்டார் தான் இங்கே க்ளூ.
ஓகே, எல்லாமே கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கு. நமக்கு இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நான் சொல்லுவேன், இங்கிலீஷ் இஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். ஸோ கிட்டார் வந்து அந்த கல்ச்சர் அதை ஒட்டின இதில் தான் நமக்கு வேர்ட்ஸ் இருக்கும். கிட்டாரும் அவங்களுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நம்மளோடது இல்லை. ஸோ கிட்டாருக்கு சொல்லக்கூடியது கார்ட்ஸ். ரிட்டேஷ் கேன் பிளே அ ஃபியூ கார்ட்ஸ் ஆன் த கிட்டார். ஸோ கார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கிட்டாருடைய மொழி. ஓகே, ஸோ in music guitar chord is a set of notes played on a guitar. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது செட் ஆஃப் நோட்ஸ், அதனால அது எப்போவுமே எஸ்ஸோட இருக்கும். நல்லா பாருங்க, செட் ஆஃப் நோட்ஸ், அதாவது அந்த இப்படியெல்லாம் இருக்கும்ல, நான் தான் போடணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒன்றே ஒன்று இருக்காது, அது அப்படியே செட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு பெயர் தான் கார்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளுடைய இப்போ ஒரு பாட்டு எடுத்துக்கோங்களேன், அதுக்கு வந்து காமா பா அப்படின்னு வரணும்னா நம்ம காமா பான்னு எழுதுகிறோம் இல்லையா, அதை அவங்க வந்து இந்த மாதிரி வேறு வேறு சிம்பிளாக போட்டுருவாங்க, அவ்வளோதான். தட் இஸ் கால்ட் கார்ட்ஸ். இந்த கார்டு வந்து நீங்கள் எல்லாரும் மேத்ஸில் பார்த்துருப்பீங்க, ஆர்க். ஓகே, எ ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் தி ends of an arc. அதாவது இது எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இந்த இடத்துல இப்படி வரைய சொல்லுவாங்களே, ஒரு draw a perpendicular line. நான் தான் நினைப்பேன், ஒரு ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடலாம்ல, இதுக்கு எதுக்கு ஆர்க்குன்னு நான் யோசிப்பேன். எத்தனை பேர் நீங்கள் அதை யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ திஸ் லைன் இஸ் கால்ட் கார்டு. புரியுதா? 2 ஆர்க்கு வரைஞ்சிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன், நான் அப்போலேருந்து நினைப்பேன், அவ்வளோதான், ஒரு ஸ்கேலை வச்சோமா ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சா கார்டு முடிஞ்சிருச்சுன்னு. அது ஏன் இப்போ வரைக்கும் அது ஏன் அப்படி ஆர்க்கெல்லாம் வரைஞ்சி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ தட் இஸ் இட். திஸ் கார்டு, இந்த கார்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கயிறு, ரோப். இது பாருங்கள், தின் ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரிங் ஆர் ரோப். ஸோ அந்த முறுக்கி நம்மளுடைய தென்னை இதில் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதற்கு பேர் தான் கார்டு ஆர் கார்ட்ஸ். நிறைய இருந்துச்சுன்னா கார்ட்ஸ், ஒரே ஒரு கயிறு இருந்துச்சு, கயிறுகள், அவ்வளோதான். 9th, I always use dash when I make rotis. Flour. ஸோ ரோட்டீஸ் எதில் பண்ணுறோம்? ஏதோ மாவில் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே அவங்க என்ன ஐ ஆல்வேஸ் யூஸ், எல்லாருமே யாராக இருந்தாலும் ரோட்டீஸ்க்கு ஃப்ளார் தேவை. இந்த ஃப்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார். ஸோ இதுவும் ஃப்ளார் தான். ஸ்பெல்லிங் பாருங்கள், நம்ம ஊரில் ஆக்சுவலி நம்ம ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம், பட் ஒரிஜினல் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் இஸ் ஃப்ளார். ஸோ தட் A is also flour, D is also flour. Whereas B வந்து floor, C வந்து flora. ஓகே, ஸோ இந்த ஃப்ளாரில் டீன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த ஃப்ளார் உங்களுக்கு தெரியும், பூ. ஓகே, இந்த ஃப்ளோர் உங்களுக்கு தெரியும், தரை. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஃப்ளார் அப்படின்னா பூ, பூக்கள், ஃப்ளார்ஸ். ஃப்ளோர் அப்படின்னால் தரை. ஃப்ளோரா அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தில் வரக்கூடிய மலர்கள், மலர் இருக்கக்கூடிய செடிகள், அதுக்கு பேர் தான் ஃப்ளோரா. see for example, இப்போது கோஸ்டல் ஏரியாஸ், அதாவது இந்த சீ சைடு இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லலாம் தென்னை மரம் நிறையா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, கேரளா, நம்ம தமிழ்நாடுல இதில் இங்கே அந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலத்தில் தான் தென்னை மரம் நிறையா இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஃப்ளோரா ஆஃப் த கோஸ்டல் ஏரியா. இஸ் இட் கிளியர்? அதே மாதிரி மாமரம்லாம் ஆப்பிள் எல்லாம் எங்கேயானும் கேரளா, சென்னையில் வருதா? ஆப்பிள் எல்லாம் உங்களுக்கு மலை தொடரில் தான் வருது, ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆப்பிள், காஷ்மீர், இங்கே தான் உங்களுக்கு ஆப்பிள் ட்ரீஸ் வருது. ஸோ ஃப்ளோரா ஆஃப் தட் ஸ்டேட். இஸ் இட் கிளியர்? அதுதான் ஃப்ளார். வந்து உங்களுக்கு தெரியும், மாவு. ஸோ வீட் இதிலிருந்து செய்யக்கூடிய எனி கிரெயின்லேருந்து, தானியத்திலிருந்து எடுக்கக்கூடிய மாவு வந்து ஃப்ளார். இஸ் இட் கிளியர்? ஸோ அவங்க மைதா மாவும் யூஸ் பண்ணலாம், கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம், இப்போ தான் நிறையா சிறுதானியத்துலேயும் யூஸ் பண்ணலாம், எக்ஸட்ரா. ஐ ஹேட் டேஷ் பேன்கேக்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் டுடே. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன வரலாம்? இப்போ பாருங்கள், இங்கேயும் வந்து ஃபார் ஒன்று கொடுத்துட்டாங்க, இங்கேயும் ஒரு ஃபார் கொடுத்துட்டாங்க. ஓகே, I had 4 pancakes for breakfast today. ஸோ 4 நம்பர் தான் இந்த இடத்துல வரும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். ஆனால் அதர் காம்பினேஷனுக்கு இதை கொடுக்குறோம். I had
4. இப்போ இதுவும் 4, பட் this 4 அப்படின்னு சொல்றது இட் இஸ் அ ப்ரிஃபிக்ஸ். ஃபோர் ஃப்ரண்ட், ஃபோர் காஸ்ட், புரியுதா? ஃபோர் காஸ்ட், ஃபோர் ஃப்ரண்ட் அப்படின்னு இது வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ். This is a prefix meaning before, in front of. Forecast அப்படினால் பின்னால் நடக்க போவதை முன்னாலே சொல்வது forecast. Cast அப்படினால் தெரிவிப்பது. ஓகே, foretell. ஓகே, ஸோ foretell, forecast அப்படின்னு forefront அப்படின்னா முதன்மையாக நிறுத்தப்படுவது. ஸோ அந்த FORE அப்படிங்கிறது ஒரு prefix to tell you that something in front of something. ஓகே, 4 நம்பர் தான் இப்போ 4 pancakes. இந்த for preposition அதற்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் 4 pancakes, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்றோம். சமையலுக்கு தேவை, we need salt for any dish, இல்லையா? salt for, ஸோ எந்த ஒரு உணவுக்கும் தேவை. ஸோ for அதற்காக, அதற்கு அப்படின்னு சொல்ற preposition for. fear அப்படின்னு சொன்னால் பயம். ஓகே, threat. fear, afraid எல்லாம். I dash candies with my best friend. So I dash candies. Candiesனா என்ன? hard chocolate. சாஃப்டா இருந்தால் அதுக்கு பேர் சாக்லேட். அதுவே வந்து அந்த நம்ம வந்து அந்த புளிப்பு மிட்டாய் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹார்ட் பாயில்டாக இருக்கிறது கேண்டி. வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? ஐ ஏட் 8 கேண்டீஸ். 8. ஸோ 8க்கு நம்ம நிறைய காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 8. இதுவும் 8. இது at 8, இது 8 at. ஓகே, நம்ம வந்து 8ன்னு சொல்கிறோம். ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன் ரெண்டுமே 8. ஸோ ஃபஸ்ட்டு என்ன? சாப்பிடுவது, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் eat, ate, eaten. இதுதான் V1, V2, V3. ஸோ I ate, சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 8 அதற்கு பிறகு நம்பர் வரும். எத்தனை கேண்டீஸ்? ஸோ I ate 8 candies. I ate 8 candies. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். ஓகே, இதுக்கு தனியாக நான் வந்து எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைன்னு போடல. 12th. My grandfather always turns up the TV volume high so he can hear it. See, again இதில் வந்துட்டு நிறைய பேர் அந்த ஹியர் ஸ்பெல்லிங்கை மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் வந்து இந்த ஒரு இயரையும் நான் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் என்னன்னா இயர். ஸோ இதை வச்சுக்கோங்க, காதால் தானே கேட்குறோம். ஸோ அந்த கேட்குறோம் அப்படிங்கிறதுக்கு இது இருக்கிற ஸ்பெல்லிங் தான் தேவை. இஸ் இட் கிளியர்? ஆனால் இதை எப்படி ப்ரொனன்சியேஷன் நாங்கள் டிஃபர் பண்ணுவோம்னா, இது வந்து இயர், இது வந்து இயர், இது வந்து ஹியர். அந்த ஹர்ஸ் சவுண்டு கொடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம அந்த ஹர்ஸ் சவுண்ட் கொடுப்போம். ஹாவ், ஹியர், 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 எல்லாத்துக்கும் அந்த ஹர்ஸ் சவுண்ட் வரும். இதுக்கு இயர். புரியுதா? ஸோ இந்த இயர், இந்த காது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அதில் உங்களுக்கெல்லாம் டவுட்டே இல்லை. அந்த ஸ்பெல்லிங் இருக்கிறது தான் காது கேட்பது, ஹியர், கேட்பது. இஸ் இட் கிளியர்? ஸோ இதுவும் வந்து பிளேஸ். நம்ம அங்கே தேர் பார்த்தோம் இல்லையா, அங்கே. ஹியர் அப்படின்னால் இங்கே. ஹாவ், என்னிடம் இருக்கிறது. இது irrelevant. Is that clear? 13th. What dash of music do you like? இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் அதில் கொஞ்சம் லைட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த கிண்டர் அண்ட் கிண்டர் கார்டன் எடுக்க மாட்டீங்க. ஓகே, அதுனா சின்ன குழந்தைகள்துன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இப்போ இந்த கிண்டர் கார்டன் கூட பாருங்கள், நிறைய பேர் கார்டன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இந்த கார்டன் அப்படிங்கிறது, கிண்டர் கார்டன் அப்படிங்கிறது இட் இஸ் ஃப்ரம் ஜெர்மன். இது வந்து ஜெர்மனி. ஜெர்மனில் கார்டனை இந்த ஸ்பெல்லிங்கில் சொல்கிறாங்க. கிண்டர் அப்படிங்கிறது கிட்ஸ் அவங்களோட ஜெர்மனில். ஸோ அதை வச்சு தான் கிண்டர்னா சில்ட்ரன், கிண்டர் கார்டன்னா சில்ட்ரனுடைய தோட்டம் அப்படிங்கிறதுல அவங்க வச்சதை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வாட் கைண்ட் ஆர் கைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, வாட் கைண்ட் எப்போவுமே
கைண்ட். அந்த தீஸ்ன்னு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கைண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். மற்ற எல்லா இடத்துலையும் திஸ் கைண்ட், வாட் கைண்ட் அப்படி தான் சொல்ல போகிறோம். அந்த தீஸுங்கிற வாட் டு சே ப்ளூரல் அட்ஜெக்டிவ் சொன்னால் மட்டும்தான் இந்த கைண்ட்ஸை ப்ளூரல் சொல்கிறோம். ஓகேவா? 14th, my company has got a stand at the trade dash. அகெயின் இது வந்து ரொம்ப ரொம்ப, ஏன்னா ஒரு வேர்டுக்கே அவ்வளோ மீனிங் இருக்குது இதில். ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு வேர்டு தான் செய்கிறேன். ஷார்ட்ஸில் தான் ஒரு ஃபேருக்கு எவ்வளோ மீனிங் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மை கம்பெனி ஹஸ் காட் அ ஸ்டாண்ட் அட் த ட்ரேட் ஃபேர். ஃபேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல காட் அ ஸ்டாண்ட் அப்படின்னா ஸ்டால். ஸோ ஸ்டால் எங்கே போடுவோம்? ஒரு எக்ஸிபிஷன். ஸோ எக்ஸிபிஷன்ங்கிற மீனிங் இந்த ஃபேர். இஸ் தட் கிளியர்? எக்ஸிபிஷன்ங்கிற மீனிங்கில் இது ஒரு மீனிங். இன்னும் இந்த ஃபேருக்கு நீங்கள் நீதியாக நியூட்ரலாக இருக்கிறதுக்கு இந்த ஃபேர் தான் சொல்ல போகிறோம். கலர் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் காம்ப்ளெக்ஷனுக்கும் இந்த ஃபேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபேர் அப்படிங்கிறது எக்ஸிபிஷன். ஓகே, அப்போ வாட் ஆர் த அதர் மீனிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் டிக்கெட் ஃபேர், ticket charges. So the money paid for a journey on public transport, அதுக்கு ticket fare ன்னு சொல்லுவோம். ஓகே, அது FARE. As I told you, இன்னொரு மீனிங் blonde, கம்ப்ளெக்ஷன், லைட் கம்ப்ளெக்ஷனுக்கு நீங்கள் FAIR சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு எக்ஸிபிஷன்ங்கிற மீனிங்கில் இந்த FAIR வந்திருக்கு. ஓகே, அது ஃபார், ஸோ டிஸ்டன்ட், தூரமாக. இந்த பாருங்க, அந்த ஃபேர்ஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஃபைன். ஷீ ஃபேர்ஸ் வெல் இன் அ காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஷீ ஃபேர்ஸ் வெல் அப்படின்னா ரொம்ப நல்லா அவ செய்வா. பிகம் ஃபைன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபேர்ஸ். ஸோ இந்த இடத்துல எக்ஸிபிஷன்ங்கிற மீனிங்கில் நமக்கு FAIR தான் வரும். The last question for today. The interview didn't dash as long as I expected அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The interview didn't, least, least, less, last அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். ஸோ இடியம்ங்கிறது அந்தந்த லாங்குவேஜுக்கு அந்தந்த கல்ச்சர் கிளைமேட்டிக் கண்டிஷனில் செய்கிறது. ஸோ பாருங்கள், the interview didn't last as long as I expected. ஸோ லாஸ்ட் லாங் அப்படின்னு சொன்னால் நீடித்து. ஸோ டென்ட் லாஸ்ட் லாங்னா நீடிக்கவில்லை. இஸ் இட் கிளியர்? ஓகே, த இன்டர்வியூ டெட் பாருங்க, லாஸ்ட் லாங் அப்படின்னா நீடித்தது. எக்ஸிஸ்டிங் ஆர் பர்சவியரிங் ஃபார் அ நீடித்தது. டென்ட் லாஸ்ட் லாங்னா ஷார்ட் பீரியட், அது நீடிக்கவில்லை. நான் நினைத்த அளவுக்கு அந்த இன்டர்வியூ நீடிக்கவில்லை அப்படின்னு இந்த மீனிங்கில் கொடுக்குறாங்க. லாஸ்ட் லாங் இஸ் அன் இடியம். இஸ் இட் கிளியர்? ஸோ உங்களுடைய vocabulary it could be based on homonyms, synonyms, antonyms, idiom, phrasal verbs எல்லாம். ஸோ ஒரு நாள் ஒரு விதமாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம vocabulary-யை இம்ப்ரூவ் செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ, ஆனால் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் ஃபைண்டிங் அவுட் த கன்ஃபியூசிங் pairs. Is it clear? So I'll meet you all in the next video with another set of questions on any other different concept. Till then, bye. Thank you.